ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 229. இதில் பரம்பரை வழக்கமும் பண்டிதர்களின் தவறுகளும் எனும் கதை காண்போம். இது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான பக்தி சித்தாந்தா மகராஜ் அவர்களால் கூறப்பட்ட கதையாகும். முன்பு ஒரு சமயம் சில பிராமணர்கள் தினந்தோறும் அதிகாலையில் கங்கையில் நீராடுவதற்காக சென்று நீராடிவிட்டு அதன் கரையில் தினசரி சந்தியா வந்தனம் மற்றும் தர்ப்பணம் செய்வதற்காக தர்ப்ப ஆசனம் செய்து கொண்டு இருந்தார்கள். நீராடி விட்டு கரைக்கு வரும்போது ஒருவருடைய தர்ப்பை மற்றவருடைய தர்ப்பை இரண்டும் மாறி விடும். அதனால் ஒரு நாள் ஒரு வயது வந்த பிராமணர் அவருடைய தர்ப்பை மற்றவர்களில் இருந்து மாறாமல் இருப்பதற்காக ஒரு குவியல் மண்ணை தனது தர்ப்பையின் மேல் வைத்து விட்டு பின்னர் குளிக்கப் போனார். அதை பார்த்த மற்றவர்களும் குளிக்கும் முன்பு அவர்களும் அதே போன்று தங்கள் தர்ப்பையின் மேல் மண்ணை குவித்து வைத்தார்கள். அவர்கள் இது பரம்பரை வழக்கம் போல் என நினைத்து மண்ணை தர்ப்பையின் மேல் வைத்தார்கள். இப்பொழுது வயதான பிராமணர் குளித்துவிட்டு கரைக்கு வந்து பார்க்கும் பொழுது அவருடைய தர்ப்பையை கண்டுபிடிக்க முடியவில்லை. எல்லா தர்ப்பையின் மீதும் மண் குவியல் இருந்தன. இதனை பார்த்த அந்த பிராமணர் நினைத்து கொண்டார், ஓ, மனிதர்கள் பரம்பரையை பின்பற்றுகின்றார்களா? உண்மையான விஷயம் தெரிய முயற்சி இல்லாமல் மற்றவற்றை பார்த்து பின்பற்றுகின்றார்கள். அவர்கள் புத்தியுள்ள வேலை செய்தால் மற்றவர்களுக்கும் எல்லாம் ஒரே மாதிரி சின்னம் கொடுக்க மாட்டார்கள். இப்பொழுது சமாஜத்தின் தர்ம கர்ம முயற்சி கூட இந்த மாதிரிதான் இருக்கின்றன. சமாஜத்தின் சாகித்யர்கள் இந்த மாதிரி சில ஆச்சாரம் சிருஷ்டி செய்கின்றார்கள். மனிதர்கள் உண்மையில் விஷயம் என்ன ஆக இருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் விசாரணை செய்யாமல் குருடர் போல் மற்றவர்கள் அனுக்கரணம் செய்கின்றார்கள். இந்த கதை தினசரி நடைபெறும் சாதன பக்தி வழிபாட்டில் உள்ள பரம்பரை வழிபாடுகளின் ஒரு சில குறைகளை சுட்டி காட்டுகின்றது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.